हरिः ओं सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यंबके गौरी नारायणे நமோஸ்துதே. ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் 20ஆம் தேதியில் பிறந்தவருடைய குணாதிசயங்கள், அவர்கள் எப்படி இருப்பார்கள், எந்த விதமான படிப்புகளை படிக்கலாம் என்பதை பற்றி சற்று விரிவாக காணலாம். 20ஆம் தேதியில் பிறந்தவங்க எல்லாருமே சந்திரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. சந்திரன் ஒரு குளிர்ச்சியான கிரகம், நீர் கிரகம்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த 20ஆம் தேதியில் பிறந்தவங்க எல்லாமே ரொம்ப அமைதியானவங்களாகவும் அடக்கமானவங்களாகவும் இருப்பாங்க. ஆனால் தங்களுடைய கருத்துக்களில் ரொம்ப ஆழ்ந்த திடமான எண்ணங்கள் உள்ளவங்களாக இருப்பாங்க. எப்படி சந்திரனுக்கு வளர்பிறை தேய்பிறைன்னு இருக்குதோ அதே மாதிரி இவங்களுடைய வாழ்க்கையிலையும் கல்வியிலையும் எல்லா விதத்திலையுமே கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் முடிவில் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நல்ல விதமான ரிசல்ட்டை இவங்க எதிர்பார்க்கலாம். இந்த சந்திரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்த இவங்க எல்லாருமே மற்றவர்களை பழகும்போது ரொம்ப தன்மையாக பழகக்கூடியவங்க. எளிதில் அவங்க தங்களுடைய சுய கட்டுப்பாட்டுக்குள்ளே பழகிறவங்க கையில் தங்களை அர்ப்பணித்து கொள்ளக்கூடியவர்கள். ஒரு தொழிற்சாலை ஆகட்டும், பள்ளிக்கூடம் ஆகட்டும், கல்லூரி ஆகட்டும், அங்கே மாணவர்களுடைய ஆசிரியர்கள் பழகும்போது ரொம்ப எளிமையாக நல்ல பேரை வாங்கக்கூடிய ஆசிரியர்களாக இந்த 20ஆம் தேதியில் பிறந்தவங்க நல்ல பேர் எடுப்பாங்க. 20ஆம் தேதியில் பிறந்தவங்க நல்ல குடும்ப தலைவராக, பேரறிஞராக, ஆன்மீகவாதியாக, நீதிமானாக இருப்பாங்க. இவங்களுக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்தா கூட தங்களுடைய செயல்களையும் எண்ணங்களையும் தவறான முறையில் பயன்படுத்தணும்னு சொன்னால் நிச்சயமாக பயன்படுத்த மாட்டாங்க. ஏன்னா நேர்மையான எண்ணங்கள் கொண்டவங்க இந்த 20ஆம் தேதியில் பிறந்தவங்க எந்த விதமான தப்பு தண்டாக்களுக்கும் போகாமல் ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டாக தங்களுக்கிட்ட பணியை கரெக்டாக செய்யக்கூடியவங்க இந்த 20ஆம் தேதியில் சந்திரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. இந்த 20ஆம் தேதியில் பிறந்து அந்த தேதி எண், மாத எண், வருட எண் இவற்றை கூட்டினால் 20 என்று வருபவர்கள் தங்களுடைய பெயரை நியூமராலஜி படி 7, 16, 25, 28, 31 என்ற எண்ணிக்கையில் வரா மாதிரி வைத்து கொண்டால் சிறப்பானதாக இருக்கும். இவருடைய அதிர்ஷ்டமான நிறம்னு பார்த்திங்கன்னா வெள்ளை நிறம். இவங்க அணிய வேண்டிய கல் முத்துக்கள். இப்போது 20ஆம் தேதியில் பிறந்து சற்று கஷ்டங்களில் இருக்கிறவங்க சந்திரனுடைய வழிபாடுகளை செய்தால் ரொம்ப நன்றாக இருக்கும். நவகிரக கோயிலில் சந்திரனுக்கு தீபங்கள் ஏற்றி, குறிப்பாக திங்கட்கிழமைகளில் தீபங்கள் ஏற்றி வழிபாடுகள் செய்தால் இந்த 20ஆம் தேதியில் பிறந்தவனுடைய கஷ்டங்கள் ஓரளவுக்கு நிச்சயமாக குறையும். இந்த 20ஆம் தேதியில் பிறந்தவங்களுக்கு இவ்வளவு சிறப்பான அம்சங்கள் இருந்தாலும் இவங்க கையில் ஒரு டிஃபால்ட் இருக்குது. அது என்னென்னா, வெளுத்ததெல்லாம் பாலுன்னு எல்லார்களையும் சகஜமாக பழகிறதால பாண்டு பத்திரங்களில் ஜாமீன் கையெழுத்து போட்டு மாட்டின்னு அவங்களுக்கு பதிலாக இவங்க பணங்களை கட்டக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அதனால் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து நல்லவங்களா கெட்டவங்களா எப்பேற்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கின்னு அதுக்கு அப்புறமாக இவர்கள் ஜாமீன் கையெழுத்து போடுவது ரொம்ப நல்லது. இன்று 24/4/2012 செவ்வாய்க்கிழமை முழுவதும் ரோகிணி நட்சத்திரம். இன்றைய தினம் பிறந்த குழந்தைகள் அனைவருமே ரோகிணி நட்சத்திரத்துக்காரர்கள் தங்களுடைய பெயரின் முதல் எழுத்துக்களாக ஓ, வா, வி, உ என்ற எழுத்துக்களில் வருமாறு அமைத்து கொண்டால் ரொம்ப நல்லது. மீண்டும் சொல்கிறோம், இன்றைய தினம் முழுவதுமே ரோகிணி நட்சத்திரம். குழந்தைகளின் முதல் எழுத்துக்களாக ஓ, வா, வி, உ என்ற எழுத்துக்கள் அமைத்து கொண்டால் ரொம்ப நல்லது. நன்றி, வணக்கம். ஆற்காடு ஜோதிடர் டாக்டர் ஆசேனா சோமசேகரன்.